வேகமா தள்ளுடா. நீ இன்னும் முட்டையை தெரிவிக்கிட்டு இருக்கியா? நீ உருப்பட மாட்டடா. அருகே நீ அமர்ந்தாயடி, தோளும் தோளும் கதை பேசுதே, உரசாதே உயிர் கோபுரம் சாயுதே, அழகான ஒரு ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே, பேருந்தே குலசாமியாய் ஆனதே. பேருந்தின் பொழுதியும் பூக்களாய் மாறுதே, உற்சாகம் மேலும் மேலும் ஏற, மன்றோடும் மேகமாக மாற. லேலே, 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 லேலே. நல்லா இருக்கீங்களா அங்கு? நல்லா இருக்கீங்களா அங்கு? ஐயோ அப்பா, என்னப்பா கேட்டா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அங்கு. ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. வரேன் அங்கு. என்ன திடீர்னு பேசிட்டு போற? வணக்கம்மா. வணக்கம்மா. ஏண்டி இவன் காலேஜுக்கு போயிட்டு வர்றானா இல்ல ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றானா? வணக்கம்மா வாங்கம்மான்னு. ஏன்பா? எப்பா கொஞ்சம் போப்பா, பணி முடக்கம் பண்ணாது போ. மா தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. இதோ வரேன்டா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. வரேன். ஆயி அப்பனுக்கு சோறு போடுவான்னு பார்த்தா நடு வீட்டுல நாயை கொண்டு வந்து வச்சு இலையில சோறு போடும். அப்பா கிட்ட சொல்லுங்க, நம்மளா நாயை மதிக்காதனாலதான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கும். சொல்றே கேக்குறான்ல, ஒரு நாயை கட்டிட்டு வந்ததுனாலதான் நான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கிறேன். சொல்ல மாட்டேன். பணக்காரங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? நாயை கார்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நாயை நல்லா பாத்துக்கிறவன் தான் பணக்காரன்னா, உங்க 2 பேரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் நான் தான் திருச்சியிலேயே பெரிய பணக்காரன். ஆமா கரெக்ட். நோ. பா குட் நைட் பா. குட் நைட்டா? ஏதாவது சாப்பிட்டானா? இல்லங்க. வேற ஏதாவது சாப்பிட்டு இருப்பானா? டேய், கொசுவத்தி ஏத்தி வச்சிட்டு படுடா. வேணாமா. ஏண்டா? பாவம்பா, அதுவும் ஒரு உயிர் தானே, கொல்லக்கூடாது. ஒரே நாளையில காலேஜ்ல இவ்வளவு சுட்டு தராங்களா? யாருமே வரலடா, சாப்பிட்டாச்சும் வந்துடலாம்டா. சும்மா இருடா. டேய், இன்னைக்கு உன் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லவ் பண்ண ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும்டா. அப்ப நானும் லவ் பண்ண ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுமா? நீலாம் ஒரு 5-6 லவ் பண்ணாதான் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகும். I really proud of you. டேய், எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சாதான் நாளைக்கு நாய்க்குட்டியை கொடுத்து லவ் ஓகே பண்ண முடியும். ஓகேடா. என்னடா ஒரு டீயே சொல்றா. எதுக்குடா? உன் ஆளு ஊரு பேர்ல கண்டுபிடிச்சிட்ட. வாடா. டேய் சொல்றா. பேரு சந்தியா.
சந்தியா ஊரு காரைக்குடி. செட்டியாராடா? ஏன் காரைக்குடினா செட்டியாரா தான் இருக்கணுமா? ரெட்டியாரா இருந்தா ஒத்துக்க மாட்டியா நீ? அவங்க அப்பா பேரு பஞ்சாச்சாரமா. செம்மையா இருக்குல்லடா. இது உனக்கே ஓவரா இல்லையாடா? அவங்க அப்பா ஊர்ல பெரிய நகைக்கடை வச்சிருக்காரண்டா. அப்படியா? அப்படிலாம் வாய பொளக்காத, அது உனக்கு செட் ஆகாது. ஏன்டா? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி, அந்த பொண்ணு ஃபைனல் இயர் கெமிஸ்ட்ரி. விடுறா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமே அந்த நாய்க்குட்டி கொஞ்சிட்டே காலத்தை தள்ளிடுறா. நல்லா கொஞ்சுவல்ல. ஓடிடு. இனிமே உன்னை ஏரியாவுல பார்த்த நீ கெட்ட கேடுக்கு இலையில சோறு கேக்குது. ஏய் வாயில சுவன கல்வடி அடிக்க உனக்கு மனசாச்சு இல்லையா? உனக்கு அன்னைக்கு வெடிய காதுல வச்சிருக்க கூடாது, வாயில வச்சிருக்கணும்யா. இது நடந்தானே நீங்க என்ன இப்படி பேசுற? இனிமே அப்படிதான் பேசுவான். வாயா. இதெல்லாம் என் தலையெழுத்துடா. குடார பாவிகளா. ஏண்டா நாயை கொண்டாந்து கட்டுறேன், அடிச்சு துரத்திட்டு இருக்கேன், அறிவில்ல உனக்கு? நான் கேட்டே இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. நான் இனிமே காலேஜ் போல, அப்பா கிட்ட சொல்லிடு. என்னடா சொல்ற? ஆமாமா, எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. ஏண்டா? எனக்கு பிடிக்கலமா. அப்படிலாம் சொல்லாதடா. நானும் உன்னை எல்கேஜி சேர்த்தப்ப உன்னை எல்கேஜி சேர்த்தப்போ தனியா உன்னை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு அம்மா நான் ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருந்தேன். ஆனா அடுத்த நாள் காலையில நீ ரிக்ஷால ஏறிட்டு பத்திரமா இருமான்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனேன். நீ வர வரைக்கும் காலனில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அம்மா உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்த தெரியுமா? என் பிள்ளை பாருங்க எவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு. சின்னதுல அவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப காலேஜுக்கு போகும்போது போக மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இத்தனை வருஷமா ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போறதால அப்படிதான்டா இருக்கும். நீ வேணா பாரு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் எனக்கு இது காலேஜ் பிடிச்சிருக்குமா, நான் இங்கேயே படிக்கிறேன் நீயே சொல்லுவ. இஷ்டமே இல்லாம இருந்தனா எங்க அம்மா சொன்னாங்கன்னு தான் மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் தயிர் சாதம் முட்டை தான்டா. உங்க வீட்டுல என்னடா? இங்க வா. ஃபர்ஸ்ட் இயரா? உன் பேர் என்ன? பிரபு. உங்க அப்பா பேர் என்ன? சிவாஜியா? என்னடா சிரிப்பு? உன் பேர் என்ன? பெத்த பெருமாள். வெறும் பெத்த பெருமாளா இல்ல புள்ள பெத்த பெருமாளா? ஹலோ. ஏய் மூஞ்ச பாருடி, நல்ல பெரிய கரண்டில எடுத்த பொங்கல் மாதிரி இருக்கும். ஹலோ. கோவத்தை பாரு, கோவத்துல கூட. என்ன அழகா இருக்கீங்களா? ஏய் பாரு, அவனே கமிட் ஆயிக்கிறான். சைட் அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிப்போம். அடிப்போ. சரி, இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்லு. அத நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. பசங்கள்ல யார் அழகுன்னு பொண்ணுங்க கிட்ட கேட்கணும், பொண்ணுங்கள்ல யார் அழகுன்னு பசங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேங்க. சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க. உனக்கு? அவங்க அழகா இருக்காங்க. பெல் அடிச்சிருச்சு, நாங்க கிளாஸுக்கு போறோம். போயிடுவியா நீ? நாங்க விட்டாதான் நீங்க போக முடியும். நான் விட்டா நீங்க போயிருவீங்க. எப்படி? இப்படி. மெதுவா தான் போக முடியும். டயர்டா இருக்காதா? நானு எப்படி போட்ட எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அசிங்கமா இல்ல பொண்ணுங்க முன்னாடி? டேய் அது மிஷின்டா. பக்கத்து வீட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நான் புடிக்கிட்டு வந்துட்டேன்டா. மிஷினா? இது பாரு. டேய் சவுண்ட் அப்படியே இருக்குடா. இது 50 வயசுக்கு மேல. இதுல குழந்தைங்க கூட இருக்குடா. என்னடா பொண்ணுங்களை வச்சு அழகி போட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அவங்க தான் கேட்டாங்க யார் அழகா இருக்காங்கன்னு. சரி நாங்க கேக்குறோம், எங்கல்ல யார் அழகுன்னு சொல்லு. பஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பஸ். ஏய் இருக்கிறத பார்த்து சொல்லு. சட்டையை கொஞ்சம் கழட்டுங்களா. எதுக்குடா? அப்பதானே அழகா ஃபுல்லா பார்த்து சொல்ல முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கரெக்டுங்க. டேய் டேய் போதுமா? கொஞ்சம் பேண்டை கழட்டுங்கண்ணே. எதுக்குடா? அப்பதான் யார் அழகுன்னு எங்களால கரெக்டா பார்த்து சொல்ல முடியும். அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ணாங்க தெரியுமா? மச்சான்
நம்ம அவனுங்களை ராகிங் பண்றோமா இல்ல அவனுங்க நம்மள ராகிங் பண்றாங்க? இருடா என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். சொல்றது செஞ்சா யார் அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல. சொல்றா. பெருசா ஒண்ணு இல்லையா பா? என்ன பெருசா இல்ல? எல்லாமே தான்டா. என்ன பெருசா இல்ல? என்ன பெருசா இல்ல? டேய் ஆம்சும் டைசன் தான்டா பெருசா இல்லன்னு சொன்ன அவன். இதோ பாரு மேல கை வச்சு பேசாத. வச்சுக்கோடா. என்ன மச்சான் மிஷினா? நேச்சுரல்ரா. இப்பதான் ஒரிஜினல் டயர் தெரியுதுப்பா. ஐயோ ஏய் வாங்க. ஏன் அப்படி சொன்ன? நீ சொன்ன அந்த பொண்ணுதான் உண்மையிலேயே அழகா இருந்தாளா? ஓ அதுவா? ஆமாங்க. நான் உன்னை ரேக் பண்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன டீஸ் பண்ற? இல்லங்க, யாரை கேட்டாலும் அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட மனசுலயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கட்டுமேனு தான் நான் அப்படி சொன்னேன். அதையும் அவ்ளோ ஃபீல் பண்ற? சாதாரணமா சொல்ல மாட்டியா? சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மறுபடியும் ஃபீலிங்கா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா. சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மா இது யார் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது? நான் தான்டா. இங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு, பார்க்க பாவமா இருந்ததுடா, அதான். எங்க சொன்னா கேளுங்க. வாயில இருந்து முதல்ல மாத்திரடா. துப்புங்க. ஏங்க துப்புங்க. சொல்றேன்லங்க. துப்புங்க. டேய் தண்ணீரா. துப்புடா. என்னாச்சு? என்னடி ஆச்சு? கேக்குறல சொல்லு, என்னாச்சு? மேரேஜுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் பாபு அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இது லவ் பண்ணும்போது தெரியாத அவனுக்கு? முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன் போனா நமக்கு தாங்க அசிங்கம். லவ் போனா லைஃபே போய்டுமா என்ன? நீ முதல்ல ஹாஸ்டல் கிளம்பு. வாடி. இந்த சிச்சுவேஷன்ல உங்களை தனியா விடாதீங்க. அவங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் அனுப்பலாம். ஏய் அழுகிறது கொஞ்சம் நிறுத்தடி. விடுங்க, அவனை விட்டு அவர் ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? டேய் இவங்களை ரிலாக்ஸ் பண்ண சொன்னா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப நீ அவங்கள ரிலாக்ஸ் பண்ணு. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா? மன்மதன் வந்தானா? நம்ம சங்கதி சொன்னானா? மன்மதன் வந்தானா? நம்ம சங்கதி சொன்னானா? நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். பொட்டு வச்சு பூ வச்சு என்னது? ஐயோ ஏய் சூப்பரா பச்சா, சூப்பரா. இப்ப பாரு. உன்ன பாலாடை போலாடும் பாப்பா, எப்போதும் நான் சொன்ன கேப்பா. ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா. நான் நாள வச்சு